பேர் ஹுசேன். நான் வந்து சென்னையில் விநாயகபுரம் என்ற இடத்துல தான் இருக்கேன். நான் வந்து தீர்த்தங்கநாதர் காலேஜ்ங்கிற 3rd இயர் பிகாம் சிஎஸ் ஏ செக்ஷனில் படிக்கிறேன். ஃப்ரம் நான் காலேஜில் வந்துட்டு ஃபீஸ் கட்டுறதுக்காக நான் வந்து டெலிவரி ஸ்டார்ட் பண்ணேன். டெலிவரி ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 3 இயர்ஸ் ஆகுது. 3 இயர்ஸில் வந்துட்டு நான் நான் வந்து காலேஜ் பசங்க ஏன் டெலிவரி போகிறாங்கனாக்கா, டெலிவரியில் தான் உங்களுக்கு சேலரி அதிகமாக எதிர்பார்க்க முடியும். அப்புறம் யாரோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியும். ஸோ என் டெலிவரி நான் சாய்ஸ் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு என் சாய்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி ஓரளவு மந்த்லி ஒரு 10K 12K வர மாதிரி, சில சமயத்தில் 15-20 கூட வரும், ஏர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் எனக்கு கிடைச்சது பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா வெறும் சேலரி மட்டும்தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு டெலிவரி பண்ணுறதுக்காக போவீங்க. அவங்க வந்து அந்த நேரத்தில் கால் எடுப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டீங்கன்னா அப்போ அவங்க கால் எடுக்க மாட்டாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா அப்போ அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணணுங்கிறே ஒன்றுமே புரியாது. ஏன்னா நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டு போகலாம். பட் ஆனால் கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த பெட்ரோல் சார்ஜஸும் வேஸ்ட் ஆகும், எவ்வளோ நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இல்லைன்னா அந்த டைமுக்கு வந்து நம்ம வாங்குறவங்க ஏதோ டெலிவரி போகலாம். ஸோ நீங்கள் வந்து அதில் கண்டிப்பாக இதாகும். அப்புறம் பெட்ரோல் தான் ரொம்ப முக்கியமானது டெலிவரிக்கு. ஏன்னா அந்த பெட்ரோல் வந்து இப்போது விலை கூட ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு இப்போ வெளியில் போனோம்னா கூட அந்த பெட்ரோல் வந்துட்டு யோசிச்சு யூஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா அடுத்த நாள் டெலிவரி போகணும். ஸோ அந்த சேலரி கூட 1 வீக்கு அப்புறமா 1 வீக் வரும். அந்த மாதிரி வரதுனால பெட்ரோல் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், டிமாண்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்ம வெளில போகும்போது கூட கொஞ்சம் யோசிச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நம்ம ரொம்ப சன் இதுவாக இருக்கும். நீங்கள் வந்து ஈவினிங்கே போனால் கூட உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய அஃபெக்ட் ஆகும். அப்புறமா வந்துட்டு இந்த கஸ்டமரோட ஸ்பீட்ஸு அதெல்லாம் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்துட்டு டெய்லி பார்ட்னர். அதனால் இப்போ நான் வந்து இப்போ வந்து 3rd இயர் படிக்கிறேன் இல்லையா. ஸோ 3rd இயர் வந்து நான் இப்போது முடிக்க போகிறேன். ஸோ காலேஜுக்கு அப்புறம் நான் வந்து வேறு ஜாப் தேடி போவேன். ஸோ அந்த நேரத்தில் இது விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா கூட சரி ஓகே, ஒரு சைடு இன்கமாக நம்ம வந்து இது கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அதிகமான நேரம் ஓட்ட போகிறது இல்லையா, ஒரு 2 to 3 ஹவர்ஸ் தான் ஓட்ட போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு சைடு இன்கமாக கூட வச்சுப்பேன். ஸோ நான் வந்து வேறு ஜாப் தேடி போயிடுவேன். ஏன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமானது. ஸோ ஒரு சின்ன ஒரு பேசிவ் இன்கமாக தான் பார்க்குறேன் தவிர ஃபுல் டைமாக எதுவுமே பண்ண மாட்டேன்.